ஒரு ஊரில் ஒரு அரண்மனை. அந்த அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு குளம். அந்த குளத்தில் ஒரு ரோஜா செடி. அரண்மனை இளவரசி டெய்லி அங்கே குளிக்க வருவாங்க. செடிக்கு இளவரசியோட பழகணும்னு ரொம்ப நாளாக ஆசை. இளவரசி வர்ற நேரத்தில் கரெக்டாக தன்னோட பூக்களை பூக்க செய்து இளவரசியை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் இளவரசி அதை கண்டுக்கவே இல்லை. பேசாமலே எப்படி பழக முடியும்? இன்னைக்கு இளவரசி வரவும் ஒரு இன்ட்ரோவை போட்டுடணும் அப்படின்னு சொல்லி இளவரசி வந்ததும் செடி, இங்கே பாத்தியா, நான் தான் ரோஜா செடி, அழகழகா கலர் கலரா என்கிட்ட நிறைய பூக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுது. இளவரசி அப்படியா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த செடியை வருடி விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இளவரசி டச் பண்ணதே செடிக்கு அவ்வளோ பெருமையாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. இனி டெய்லி இளவரசி தன்னோட பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்ருக்கு. ஆனால் மறுநாள் இளவரசி செடிகிட்ட பேசவே இல்லை. செடி என்னடா இது அப்படின்னு வாலண்டியராக தன்னோட உடம்பை வலிச்சு நெளிச்சு அந்த காற்றுல நறுமணத்தை பரப்புது. அப்போ கூட இளவரசி செடியை கண்டுக்கவே இல்லை. செடிக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. தொடர்ந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த ஒரு மயில், நீ எதுக்காக இளவரசியோட பழகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு கேட்குது. செடி, என்ன இப்படி கேட்டுட்ட? அவங்க நாட்டுக்கே இளவரசி, அவங்களோட பழகிறது எனக்கு பெருமை இல்லையா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு மயில், உனக்கு அவங்க இளவரசி, அவங்களுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்குது. செடி, அச்சச்சோ அதை மறந்துட்டேனே அப்படின்ற மாதிரி செடி யோசிக்க ஆரம்பிக்குது. அதுக்கு மயில், உனக்கு முன்னாடி இருந்தே நான் இந்த குளத்தில் இருக்கேன். உன்னோட பிறப்பிடம் இது இல்லை. ஒரு பறவை தான் நீ குட்டி செடியாக இருந்தப்போ உன்னை இங்கே வந்து போட்டுச்சு. இடம் மாறி வந்தும் நீ இங்கே நல்லா வளர கற்றுக்கிட்ட. இந்த குளத்துக்கு ஒரு நந்தவனம் ஃபீல் கொடுக்கறது நீயும் உன்னோட பூக்களும் அதிலிருந்து வர்ற நறுமணமும் தான். அதுதான் உனக்கு பெருமை. இளவரசியோட பெருமை உனக்கு சேராது அப்படின்னு சொல்லுது. ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்கு பின்னாடியே போகிறது இப்போ ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஃபேன்ஸ் ஆகிட்டா நாமளும் ஃபேமஸ் ஆகிடலாம், செலிப்ரிட்டியோட செல்ஃபி எடுத்துட்டா நாமளும் செலிப்ரிட்டி ஆகிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் உண்மையிலே எது ஃபேமஸ், யார் செலிப்ரிட்டி அப்படின்னு கூட தெரியாமல் பின்னாடி போயே எல்லாத்தையும் பெரிய ஆளாக்கிட்டோம். விளாக் போட்டவங்களெல்லாம் வீடு காருன்னு வாங்க வச்சுட்டோம். ஃபுட் ரிவ்யூ பண்ணவங்கள ஃபேமஸ் ஆக்கிட்டோம். டிவோர்ஸ் பண்ணவங்களை ட்ரெண்ட் ஆக்கிட்டோம். சேல்ஸ் பண்ணவங்களை செலிப்ரிட்டி ஆக்கிட்டோம். மொத்தத்தில் யூடியூபர்ஸை யுனிவர்சல் ஒண்டர்ஸில் ஒன்றுன்னு ஆக்கிடுவோம் போல். உண்மையிலே ஃபேமஸான பீப்புள்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு பின்னாடி போகிறதுனால நமக்கு அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லை. நாம் பெரிய ஆள் ஆகணும்னா நாம் வளரணும். யாரையும் அட்மையர் பண்ணாமல் நமக்கான தனித்துவத்தோட யார் பின்னாடியும் போகாமல் இருக்கணும்.